கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட தோல்வியின் மத்தியிலும் நம்ம அவரையே சார்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மை வெற்றியாய் நிறுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் ஆமென் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், ஜீசஸ் வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை ஆமென் நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு தோல்வியின் மத்தியில எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென் அறிக்கையாய் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே பறித்துக் கொண்டார். ஆமென். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே, விசுவாசமா கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி மகிழ்ந்தார். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் ஆகவே குறையில்லையே, கூரையில்லையே, கூரையில்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு கூரையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவர்க்கு கூரையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அவர் நம் மத்தியில் உலாவுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம் அருகில் இருக்கிறார். எங்கே நாமத்தினால் 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படியே ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ரிபலதரபா ஷகதரபா நிமமக்கரோ ஷபலபரபா எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ராஜாதி ராஜன் நம்மை நேசிக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆதரிக்கிற அநேக இக்கட்டுகளிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிற நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒரு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிற அந்த நல்ல தகப்பனை நல்ல கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமையை செலுத்தி ரிபலா சந்தரபா ஹalleluya 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 உம்மை வரவேற்கிறோம்ப்பா, உம்மை வரவேற்கிறோம்ப்பா. எல்லாருடைய வாய்களும் திறந்து இருக்கட்டும். ஓ ரிமா மாமா ஷிபா பாபாலா thank you Jesus. அப்படியே உங்க வாயில பிரைஸ் பண்ணுங்க, கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. இதோ நான் பாடும்போது நான் துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் என்ன மத்தியில் உலாவிக் கொண்டிருக்க நம்புறவங்க நல்ல வாய்களை திறந்து நான் துதிக்க துதிக்க கர்த்தரின் மத்தியில் உலாவுவார். நான் துதிக்க துதிக்க கர்த்தரின் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றுவார். அநேக நாட்களா என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். வேலையில் இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். என் தொழில் இருக்கிற போராட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட விடுவதே இல்லை. ரிபலதரோ ரிமமமம ஷகதரபா ரியாந்தரோ லிமமமரா ஜீசஸ். எல்லாருடைய வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் ரியாந்தரோ நீங்க துதிக்க துதிக்க அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு பேச பேச உங்களை சுற்றி கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. இந்த ஆலயம் முழுவதும் ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட குழப்பத்தோடு நீங்க வந்திருந்தாலும், எப்பேற்பட்ட சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் வந்திருந்தாலும் நீங்க வந்திருக்கிற இடத்துல ஒரு பதில் உண்டு. தேவ சமூகத்தில் உங்களுக்கு தேவையான ஆறுதல் உண்டு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனியும் நிறைவேற்றாதிருப்பாரோ. வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தர் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றி தீருவார். ரிமலதரோ ஷகதரபா ரியாந்தரோ ராபா கதரா ஓ ரியாக்கரோ. எல்லாருடைய வாய்களை திறந்திருக்கட்டும். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. நீண்ட நாட்களாய் இருக்கிற தடைகளுக்கு ஒரு முடிவு, ஒரு முடிவு, ஒரு முடிவு. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லையே என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. ரிபலதரபா ஷகதரபா நான் எதிர்பார்த்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு நன்மையை கொடுக்கிற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஓ ரபா சந்தரபா ரிமமம்ரோ ஷேக்ரேலியாந்தரா அல்மமோக்கரா தூர்மல் ஹந்தரா லிப்ரோ மல்பரே லஹந்தரா லியாந்தரே லிமமம்ரோ ஷாப்லந்தரா கரா. ஜீசஸ், thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி ஆவியானவர், உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில சத்துருவானுடைய திட்டம் அவமாய் போகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் கிரியைகளை தேவன் முறியடிக்கிறார். தேவனுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு இல்லாம இருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் அதை புதுப்பீங்க. ஆண்டவரே, நான் இன்னும் உம்மோடு நெருங்கணும்ப்பா, இன்னுமோடு நெருங்கணப்பா. தேவைக்காக உம்மை தேடுகிறவனாய் அல்ல, நீரே என் தேவையாக மாறணப்பா. எனக்கு நீங்க தேவைப்பா, என் குடும்பத்துக்கு நீங்க தேவைப்பா, என் பிள்ளைகளுக்கு நீங்க தேவைப்பா. ஆண்டவரே, என் சந்ததிக்கு நீங்க தேவைப்பா. என் குடும்பமாய் உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே பிள்ளைகளோடு உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் உம்மை சேவிக்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன்ப்பா. கூப்பிடுகிற எளியவனையும்
உதவியற்றையும் சிறுமையானவனையும் விடுவிக்கிற கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார். இந்த இடத்தில் அவர் இருக்கிறார். இந்த இடத்தில் அவர் இருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. தேவ சமூகம் இந்த இடத்தில் இருக்கிறது. தேவனை நோக்கி கூப்பிடுகிற, தேவனை நோக்கி சத்தமிடுகிற, தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கிற ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுகிற கர்த்தர், எல்லா அவமானங்களையும் மாற்றுகிற ஒரு கர்த்தர், எல்லா புலம்பல்களை மாற்றுகிற ஒரு கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார். இந்த இடத்தில் இருக்கிறார். ரிமமா ஷகதரோ லிமமா. உங்க இருதயத்தை திறந்து ஆண்டவரோடு பேசுங்க. எல்லா இடத்துலையும் நம்ம இருதயத்தை திறந்து பேச முடியாத இருந்திருக்கலாம். ஆனா நம்ம இருதயத்தை திறந்து பேசுகிற ஒரே ஒரு இடம் தேவ சமூகம் தான். தேவ சமூகத்தில் தேவனோடு பேசுகிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ரிமமா ஷகதரோ லிமமா லிமமா துரபா இந்த தேவன் தேவ சமூகத்தில் உண்டு. உங்கள் நிந்தைகளை தீர்க்கிற ஒரு இடம் தேவ சமூகத்தில் உண்டு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். அரிக்கட்டுகளை திருப்பி கொண்டு வரும் பொழுது கம்பீரத்தோட வருகிறான். அநேக நாட்களாய் தேவ சமூகத்தில் ஒரு பதில் இல்லையோ, என் கண்ணீருக்கு ஒரு பதில் இல்லையோ என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தருவார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அலைச்சல்களை அறிந்தவர், கண்ணீரை அறிந்தவர், கண்ணீரை துருத்தில் வைத்து பதில் தருகிற தெய்வம் நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வும் இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வும் இல்லையே. உங்க பிரசன்னந்தா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தா என. எல்லா கரங்களை உயர்த்தி இப்படி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல, எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க பிரசன்னந்தா எனக்கு, உங்க பிரசன்னந்தா எனது தகுதி, உங்க பிரசன்னந்தா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தா. நீங்க சொல்லுங்க, அப்பா நீங்க எல்லாமே என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதப்பா. என் குடும்பத்துல நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் வாழ முடியாதப்பா. எல்லா நேரத்திலும் என் பிள்ளைகளை நான் பாதுகாக்க முடியாத ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு நீங்க தான் பாதுகாப்பு, என் குடும்பத்துக்கு நீங்க தான் பாதுகாப்பு, என் சந்ததிக்கு நீங்க தான் பாதுகாப்பு. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வும் இல்லையே, உங்க பிரசன்னந்தா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தா எனது தகுதி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. உங்க சத்தம் எழும்பட்டும். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும். ஆண்டவரை பார்த்து அன்பு கூறுவேன்,
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஷகரகதுரபல ஆராதனை. ஆராதனை ஆண்டவர் அப்படியே பிரைஸ் பண்ணுமா? ஆராதனை ஆராதனை எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே, நன்றி ஐயா. அப்பா என்னை கண்டீரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, என்னை கண்டீரே. எத்தனை பேர் உண்மையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஜீசஸ். முழு பலத்தோடு யாரையும் பார்க்காதீங்க, அன்பு ஆண்டவரை பாருங்க. கூறுவேன். இந்த நேரத்துல ஆராதனை ஆசீர்வதிக்கிற ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆராதனை உங்க புலப்பல்களை அறிந்த ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆராதனை உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறார். உமக்கு ஆராதனை ஆராதனை. ஓ ஜீசஸ், ஆராதனை ஆராதனை. ஓ ஷகரமக்ரோ என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் உண்மையா என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான், என் கூட இருங்கப்பா, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுப்பா. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல். ஷகரபா ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை. உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி ஆண்டவரை துதிக்க துதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த. வரும்போது நீங்க வெறுமையா வந்திருக்கலாம், வரும்போது ஏதோ ஒரு குழப்பத்தோடு வந்திருக்கலாம். போகும்போது கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், ஒருவராலும் பறிக்க முடியாத ஒரு சமாதானம், அதை அவர் தந்து அனுப்ப அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. ஷகரகந்தர் எல்ரோய் எல்ரோய். உங்க சத்தம் உயரட்டும். என்னை கண்டீரே, ஷபரபலகரோ எல்ரோய் எல்ரோய். இயேசுவே, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. அப்பா என்னை கண்டீரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு அப்பா, ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஜீசஸ். ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. உம்மை தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் பிரகாசம் அடைகின்றேன். உம்மை தான் நான் பார்க்கிறேன். ஆமென். பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. கைகளை தட்டி அப்பா நான் உமது பிள்ளை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லி, நான் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் யாரு முன்பாகவும் கர்த்தரை அவமானப்பட விட மாட்டார். ஓ ரபா பாபா, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி
அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளோ நீங்க சொல்ல நீங்கெல்லாம் நீங்க அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்க தலையை சீக்கிரத்துல நிறுத்துவார். ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மை தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன். உம்மை தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. நம்புறவன் கைகளை தட்டி அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளோ அவமானம் தலையை உயர்த்துகிற நாள் வருகிறது. அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளோ அவமானம் அடைவது. சகரபலகர உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ அநேக குடும்பத்துல உங்க வேலையில உங்க தொழில துன்பம் இருந்தாலும் அனைத்திலும் அவர் விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அனைத்து நின்றும் நீர் விடுவிக்க அவமானம் அடைமாட்டேன். அவமானம் அடைவதில்லை. ஜீசஸ் அப்பா நான் உமது பிள்ளை. ரேபாபால கரதரியோ அப்பா நான் உமது பிள்ளை. எந்த சூழ்நிலையிலும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்தேன். உண்மையாய் கர்த்தரை தேடும். அறிக்கை பண்ணுங்க இந்த வார்த்தையை. உண்மையாய் கர்த்தரை தேடும். ஒரு நன்மையோ குறைவதில்லையே. ஒரு நன்மையோ குறைவதில்லை. ஓ ஜீசஸ் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஓ அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. 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 அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அப்பா அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. 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 எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன்.
என் இயேசு தேடி வந்தாரே. எல்லாரும் வெறுக்கிற பொழுது ஒருவர் தேடி வந்தாரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அணியாமல் அழைந்தேன், என் இயேசு தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்தாரே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் நிழலாய் நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் நிழலாய் நிழலாய் மாறிவிட்டே. கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ரெண்டு கரங்களை தேவ சமூகத்துல உயர்த்தி அப்பா இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றில் தூக்கி எடுத்தாரே. ஓ கல்வாரி இரத்தம் எனக்காக கழுவி அணைத்து கழுவி அணைத்தீரே. அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் கல்வாரி இரத்தம் எனக்காக அப்பா கழுவி அணைத்தவரே, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அநேக தடவை ஆண்டவரை விட்டு தூர போகிறோம், ஆனாலும் கூட கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஆதரிக்கிறாரு. அநேக நேரங்களில் ஜெபிக்க மறக்கிறோம், அநேக நேரங்கள் தேவ சமூகத்தை விட்டு தூர போகிறோம், ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் நம்மை நினைத்திருக்கிறாரே. கர்த்தர் இன்றைய வரைக்கும் நம்மை குடும்பத்தை நடத்தி இருக்கிறாரு. எவ்வளவோ நாட்கள் நாம் ஜெபிக்காத நாட்கள் உண்டு, எவ்வளவோ நாட்கள் ஆண்டவரை விட்டு தூர போன நாட்கள் உண்டு, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆபத்துகளில் இருந்தும் எத்தனையோ இக்கட்டுகளில் இருந்தும் நம்மை விலக்கி இருக்கிறாரே. எவ்வளவு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல தகப்பனை நாம் ஆராதிக் கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தை விட்டு தூர போன நாட்கள் அநேகம் உண்டு. இந்த இயேசு மாத்திரம் உங்களையும் என்னையும் மறந்திருப்பாரானால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இல்லை. அந்த நல்ல தெய்வத்தை பார்த்து நெஞ்சார அணைத்திருக்கிறீங்களப்பா, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே. நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று என்னைக்கோ முடிய வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்க காரணம் அவர் நம்மேல் வைத்த கிருபை. என்றைக்கோ ஒன்றுமே இல்லாமல் போக வேண்டிய வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் துளிர்விட காரணம் அவர் நம்மேல் வைத்த கிருபை. உயிர் வாழ்க்கை யாரும் அறியாத நன்றாய் நன்றாய் அறிந்து தேடி வந்த உண்மையா அப்பாவை பார்த்து யாரும் அறியாத நன்றாய் அறிந்து தேடி வந்த. யாரையும் பார்க்காதீங்க, ஆண்டவரை பார்த்து உங்க அழகான கண்கள் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான்
உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. ஆண்டவரை உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உம்முடைய கண்களுக்கு முன்பாக நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியான நாம் செய்த ஒவ்வொரு தவறுகளுக்காகவும் ஒவ்வொரு மீறுதல்களுக்காகவும் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அந்த ராஜாதி ராஜாவை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, இதோ அவர் தலையில் முள்கிடம் வைக்கப்பட்டதே, நாம் செய்த ஒவ்வொரு மீறுதல்களுக்காகவுமே அவர் கை கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டதே, எத்தனையோ கசையடிகள் நமக்காக ஏற்றுக்கொண்டாரே. இந்த உலகில் நமக்காக பேச யாரும் வந்து நிற்காத பொழுது, நமக்காக முன் வந்து நிற்காத பொழுது, நமக்காக ஒரு ஜீவனையே கொடுத்த, நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் அவர் நம் சபையின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவரோடு என்ன பேச விரும்புறீங்களோ, யாரையும் பார்க்காம தேவ சமூகத்தை பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களை உயர்த்துகிற ஒரு நல்ல தகப்பன் இந்த இடத்துல இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அறிந்த ஒரு நல்ல தகப்பன் இந்த இடத்துல இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற ஒரு ராஜா இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும், ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. எல்லாருடைய வாய்களை திறந்து சொல்ல சொல்ல ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு தேவ மகிமை இந்த நேரத்தில் உங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. எல்லா தடைகளை மாற்றுகிற ஒரு தகப்பன் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை ஆராதிக்க ஆராதிக்க தடைகளை எல்லாம் மாற்றுகிறார். நல்ல தகப்பன் நீர் எனக்குத்தான், எப்போதும் நல்ல தகப்பன். சொல்லுவோமா? நல்ல தகப்பன் நீர் எனக்குத்தான், எப்போதும் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய கிருபையும் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சிக்க. வந்திருக்கிற அனைவரும் நிறைய பேரை நான் ஆண்டு விழாவில் பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆண்டு விழாவுக்கு வந்தீங்க? ஆமாம், நிறைய பேர் ஆண்டு விழாவுக்கு வரல. அல்லேலூயா. நல்லா இருந்ததா? வந்தவங்க சொல்லுங்கள், நல்லா இருந்ததா? வராதவங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வராதவங்க பக்கத்தில் நல்லா இருந்தது, நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. இது ஆண்டு விழா என்பது நம்ம குடும்ப பண்டிகை. ஆமென். மாதம் மாதம் ஆண்டு விழா பண்ணுறோம், வருஷத்துக்கு ஒரு முறை. ஆமென். அந்த வருஷத்துக்கு ஒரு முறை குடும்ப பண்டிகையில் வரலாம். தப்பா? ரைட்டு, சரியா? தப்பு தானே? சரி, திருத்திக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருப்பாராக. ஆண்டவர் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக மாற்றி ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கேயும் ஆண்டவர் மகிமைக்காக உட்காருவதற்கு இடம் இல்லாத அளவுக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளினால் நிரப்பினார். இங்கேயும் உட்காரத்துக்கு இடமே இல்லை, இந்த டேபிளெல்லாம் தூக்கி மேலே போட வேண்டியதாகிடுச்சு. கர்த்தர் நிரப்பினார். ஒரு பக்கம் விடாத மழை பெய்தாலும் கர்த்தர் பேழையை நிரப்பினார். அல்லேலூயா. நீங்கள் வராதவங்க வந்திருந்தாக்க இடமில்லை. அல்லேலூயா. அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு இரவு. ஏன்னாக்க நாம் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னாக்க இங்கே உட்கார வச்சுட்டு மீதியை அங்கே பந்தலில் உட்கார வச்சு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் என்னக்கா மழையினால பந்தலில் உட்கார வைக்க சூழ்நிலை இல்லை. எல்லாமே ஆல் ஃபார் குட். என்னன்னாக்க நம்மளை பேழைக்குள்ளே வச்சுட்டு மற்றவங்கள வீட்டுக்குள்ளே வச்சுட்டாரு. நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மளை பேழைக்குள்ளே அனுப்பிட்டு மற்றவங்கள வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டாங்க. எப்படியாய் நடக்குமோ என்று எதிர்பார்த்தவர்கள் மத்தியில் ஆண்டவர் சிறப்பாக செய்து முடித்தார். அவர் சிறந்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உடன்படிக்கை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது உடன்படிக்கை என்ன என்பதை குறித்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது, புதிய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. எதுக்காக புதிய உடன்படிக்கை வருகிறது? ஒரு புது சட்டம் ஏன் வருது? சும்மா சொல்லுங்க. பழைய சட்டத்தில் மாற்றம் வரலனாக்க புது சட்டம் தேவையில்லை, கேட்டுதானே? பழைய உடன்படிக்கையின் பிரகாரம் நாம் எல்லாம் அவருடைய ஜனங்கள். நாம் எல்லாம் புதிய உடன்படிக்கையின் பிரகாரம் நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு அதிக உரிமை, ஜனங்களுக்கு அதிக உரிமை. எனக்கு என்னன்னாக்க இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் அங்கே சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன், பொறாமையில். ஏன் சொல்லுங்க? இவங்கள மட்டும் பிள்ளையா மாத்திட்டீங்க, எங்களெல்லாம் ஜனமாவே வச்சுட்டீங்க. என்னுடைய ஜனம், என்னுடைய மக்கள், என்னுடைய ஜனம் அப்படிதான் சொன்னதை தவிர என்னுடைய பிள்ளைன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்றைக்கு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறோமோ அன்று முதல் அவர்கள் எல்லாருமே யாருனாக்கா அவருடைய பிள்ளைகள். இப்போது இங்கே நான் எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலேருந்தே கிறிஸ்துவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இருக்கிறது? கை தூக்குங்க. தாத்தா பாட்டிலாம் கிறிஸ்துவங்க. அப்போ ரொம்ப வயசான பாட்டி அம்மா எழுங்க. சரி, இவங்க தாத்தா பாட்டி காலத்திலே கிறிஸ்தவங்க. இன்றைக்கு நான் இல்லை, எங்கள் தலைமுறை தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா இருக்காங்களா? இல்லைம்மா, நான் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் எங்கள் தலைமுறை. யார் இருக்கிறது? ஓகே, அம்மா இருக்காங்க. அம்மா எழுங்க. இவங்க தலைமுறை. ஏன்னா 2 பேருக்கும் ஈக்குவல் வயசு. அல்லேலூயா. கிட்டத்தட்ட இப்போ இப்படி வச்சுக்கலாம். இவங்க இஸ்ரவேல் மக்கள். இவங்க யாரு? இவங்க எப்போ இந்த ஆதியிலிருந்து கிறிஸ்தவர்கள். ஆமே. ஆனா இதுதான் என் பிள்ளை இவெல்லாம் நான் நினச்சிருந்தது. என் பிள்ளை யாரு? எல்லா சுத்தலை யாருக்கு தான் தரது? இவங்களுக்கு தான் தந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் எல்லா உரிமையும், எல்லா ஆசீர்வாதமும், எல்லா சுகமும், எல்லா மேன்மை யாருக்கு தான்?
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா இப்போ அவங்களும் எனக்கு பிள்ளையா மாறிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தனா நான் என்ன பண்ணோம்? அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்கணும். இவங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தனா நான் என்ன பண்ணணும்? இவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தனா நான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு. இப்போ எனக்கு 2 பிள்ளைகளும் ஒன்று தான். இவங்க எப்படி சொல்றேனாக்க, நான் ஆதியிலிருந்து இவங்களை நடத்தி வந்ததுனால இவங்க என் பிள்ளை, இவங்க என் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால இவங்க என் பிள்ளை. அல்லேலூயா. நான் சொல்றேன், யூதர்களை இஸ்ரவேலரை தவிர நம்ம எல்லாருமே ஒருவேளை இவங்க தாத்தா பாட்டி காலத்தில் கிறிஸ்தவங்களா இருக்கலாம். எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் கிறிஸ்தவங்க. நாங்கள் எல்லாம் யாரு? வைராக்கியமான கிறிஸ்தவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எப்பொழுது கழுவப்படுறோமோ அப்பதான் பிள்ளைகள். அப்போ ஒருவேளை அவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கும் உண்டானதா இருக்கிறதுக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை. உட்காருங்கம்மா. தேங்க்யூ. அப்போ இஸ்ரவேல் யாருன்னா ஒருத்தர் கை வைங்கப்பா, எல்லாரும் கை வைக்காதீங்க. அப்போ இஸ்ரவேலுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு வருகிறதுக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை. இப்போ புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, பழையதுக்கு பதிலாக புதியது, பழையதுக்கு பதிலாக அப்போ பழசு இல்லையா? பழசு வாசிக்கலாம், புதுசு பிரகாரம் நடக்கலாம். அல்லேலூயா. இந்த பழைய உடன்படிக்கையின் நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. பழைய உடன்படிக்கைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறுகிறது. எப்ப நிறைவேறுது? எப்ப நிறைவேறினாக்க இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் நிறைவேறுது. அப்போ புதிய ஏற்பாடு எங்க தெரியுமா ஆரம்பிக்கணும்? எங்க ஆரம்பிக்கணும்? நீங்க சொல்லுங்க. புதிய ஏற்பாடு எங்க ஆரம்பிக்கணும்? இயேசு கிறிஸ்து எப்போ மரித்து உயிர் தெழுறாரோ, அப்ப சிலுவையில் அறையந்து உயிர் விடுறாரோ அப்ப ஆரம்பிக்கணும். நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம், மத்திய 1ஆம் அதிகாரம். ஆனா எப்ப ஆரம்பிக்கணும்? மத்திய 28ஆம் அதிகாரத்தில் தான் ஆரம்பிக்கணும். ஏன் சொல்லுங்க? அதுல இருந்தா புதிய ஆசீர்வாதம், புதிய உடன்படிக்கை எல்லாமே இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமா தான் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா தான் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சகலமும் நமக்குள்ள வருகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை பாருங்க. முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் அக்கிரமம் நடந்தது. நான் சொன்னேன் போன வாரம், ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை எது மூலமாய் வருகிறது? வாக்கு தத்தத்தின் மூலமாய் வருகிறது. உடன்படிக்கை என்பது வாக்கு தத்தத்தில் ஆரம்பித்து வாக்கு தத்தத்தில் முடிகிறது. நான் ஒன்று ஸ்டீவன் பிரதர் இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு பாட்டு புக்கு தரேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். நான் முதல்ல என்ன சொன்னேன்? சிகன் பிரதர் வாங்க, உங்களுக்கு நான் ஒரு பாட்டு புக்கு தரேன், வச்சுங்க, போகும்போது வச்சுட்டு போயிடுங்க. அப்போ நானு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். ஸ்டீபன் பிரதர் இங்க வாங்க, இது என்னுடைய அழைப்பு. நான் உனக்கு ஒரு புத்தகத்தை தருகிறேன் என்பது என்னுடைய வாக்கு. இப்ப அவருக்கு வந்துட்டாரு, நான் கொடுத்துட்டேன், என் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறேன். அப்போ இதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையில் ஆரம்பித்து தேவனுடைய வார்த்தையில் தான் முடிகிறது. இந்த தேவனுடைய வசனத்தை விட்டு ஒரு உடன்படிக்கை இல்லை. யாராவது இந்த வார்த்தையை விட்டு வெளியே ஒரு உடன்படிக்கையை போதிக்கிறார்கள் என்றால் அது தேவனால் உண்டான உடன்படிக்கை அல்ல, அது சாத்தானால் உண்டான உடன்படிக்கை.
தேவனுடைய வார்த்தையை விட்டு யார் ஒருவர் இந்த உடன்படிக்கையை மீறுகிறார், வார்த்தையை போதிக்கிறார்களோ அது தேவனால் உண்டானது அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்போ வாசிப்போம் 15ஆம் வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை பாருங்க. முதலாம் உடன்படிக்கை காலம் எது வரைக்கும் வந்தது? தாவீது வரைக்கும், இயேசு கிறிஸ்து வரைக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்து மரிக்கிற வரைக்கும் முதலாம் உடன்படிக்கையின் காலம். முதல்ல ஆதாமோடு போய் உடன்படிக்கை பண்ணாரு. அது பிறகு என்ன பண்ணாரு? நோவாவோடு வந்து உடன்படிக்கை பண்ணாரு. ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு இப்ப நோவாவோடைய சந்ததி பாவம் செஞ்ச பிறகு இப்ப எங்க வந்தார்? நேரா ஆபிரகாமோடு உடன்படிக்கை வந்தாரு. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின பிறகு அவங்க சந்ததி பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது யார் அந்த ஜனங்களை திருத்துவதற்காக மோசேவோடு உடன்படிக்கை பண்ணாரு. இப்ப மோசேவோடு இருந்த ஜனங்கள் கொஞ்ச நாள் பிறகு பாவம் செய்த மோசே நாட்களுக்கு பிறகு பாவம் செஞ்சு ஆரம்பிச்ச பிறகு யாரோட உடன்படிக்கை பண்ணாரு? தாவீதோடு வந்து உடன்படிக்கை பண்ணாரு. தாவீதே உன் சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கு என்று சொன்னாரு. இப்ப தாவீதுடைய சந்ததிகள் பாவம் செய்ய ஆரம்பித்த பிறகு ஒரே ஒரு இந்த எல்லா உடன்படிக்கையையும் நிவர்த்தி செய்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கையின் முடிவும் புதிய உடன்படிக்கையின் துவக்கமும் ஆனவர். அவரே துவக்கமும் முடிவுமானவர். அல்லேலூயா. அவரே துவக்கமும். அப்ப பழைய உடன்படிக்கையின் முடிவு இயேசு, புதிய உடன்படிக்கையின் தொடக்கம். அப்போ உடன்படிக்கையின் மையம் இயேசு. அப்ப உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்தது. இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்தது. அப்போ இன்னும் விவரமா நம்ம பேசணும்னாக்க உடன்படிக்கை என்பது என்னன்னாக்க அக்ரிமெண்ட். இப்போ கிறிஸ்துவ கல்யாணத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கிறிஸ்துவ கல்யாணத்தை நிறைய பேர் கிறிஸ்தவ கல்யாணமே பார்க்கலையா? சத்திய நித்தியால கிறிஸ்தவ கல்யாணமே பார்க்காத மாதிரி பார்க்கலையா? பார்த்துருக்கோம். சரி, கல்யாணத்தை என்ன சொல்லுவாங்க? உடன்படிக்கை. ஒரு முறை நினைவு பண்ணிக்காங்க. நீங்க நினைவு பண்றீங்களா? நீங்க நினைவு பண்ணிக்காங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் அப்புறம் மரணமே நம்மை பிரிக்கும் வரையும் நம்மை விட்டு எதுவும் பிரிக்காது. அப்புறம் மணமகனாகிய நான் இன்று முதல் என்னுடைய எல்லா சொத்துக்களுக்கும் எல்லாத்துக்கும் உன்னை அதிகாரியாக நியமிக்கிறேன். மனைவியாகிய நான் கணவனாகிய உமக்கு என்னையும் என்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன். இதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் மூலமாக என்னுடையது முழுவதும் உன்னுடையது, உன்னுடையது முழுவதும் என்னுடையது. அப்ப புதிய உடன்படிக்கையின் மூலமாக கிறிஸ்துவுடையது எல்லாம் என்னுடையது, என்னுடையது எல்லாம் அது முடியாது 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 அது முடியாது 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 முடியாது. கிறிஸ்துவுடையது என்னுடையது, என்னுடையது கிறிஸ்துவுடையதாக விட மாட்டோம். ஆமென். இல்ல, உடன்படிக்கையில என்னுடையது அவருடையது, அவருடையது என்னுடையது. எப்பவுமே என்னுடைய சின்னது, அவருடையது பெருசு. நான் இந்த ஒரு பாடல் வரிகளை ஆண்டவர் கொடுத்தார். நீரே என் கேடகம். எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ அப்படி வாசிக்கும் அந்த கேடகத்தை குறித்து வாசிக்கும் போது தாவீது சொல்றான் ஒரு இடத்துல, ஆண்டவர் என்னுடைய கேடகத்தை நான் உம்மிடத்துல தருகிறேன். அதே தாவீது சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு கேடகமா இருக்கிறேன், நீர் எனக்கு. அப்போ என்ன நான் இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம சின்னதை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரே பெருசா நானு வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, ஆதி முதல் வந்த உடன்படிக்கை எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முடிந்து விட்டது. பழைய உடன்படிக்கை அதான் சொல்லுது, பழைய துருத்தியில புதிய திராட்சரசத்தை வைக்க ஊற்ற கூடாது. கூடாது. ஊற்றினால் துருத்தியும் கிழிந்து விடும், திராட்சரசமும்
அப்ப என்னன்னாக்க பழைய உடன்படிக்கை கூட புதிய உடன்படிக்கை மிக்ஸ் பண்ண பழசுதான், புதுசுதான். பழையது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறியது, புதியது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தொடங்கியது. அப்போ பழைய உடன்படிக்கை எல்லாவற்றிலும் கிறிஸ்து சிலுவையிலே முடித்து விட்டார். புதிய உடன்படிக்கையை கிறிஸ்து சிலுவையிலே தொடங்கிவிட்டார். இப்போ நாம புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசத்தை வாசிக்கும். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். அப்ப நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் கிறிஸ்து. என்னத்தை தருவேன்னு சொல்லிட்டு, நித்திய ஜீவனை தருவேன், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய் என்பதற்காகத்தான் இந்த புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவனுக்கு கட்டளைகள் மூலமாக அவன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ரெண்டு உடன்படிக்கைக்கும் மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். வாசிப்போம் தொடர்ந்து. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ, எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அப்போ எங்கே மரண சாசனம் இருக்கிறதோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் இருக்கிறது. மரண சாசனம்னா என்ன? உயில். என்னது உயில்? எப்ப எழுதுவோம்? மரிப்பதற்கு முன்பாக நாம உயில் எழுதுவோம். உண்மைதானே? மரிப்பதற்கு முன்பாக நாம உயில் எழுதுவோம். இப்போ நம்ம உயில் எழுதுனாக்க எப்ப அந்த உயில் எதுக்கு வரும்? நடைமுறைக்கு வரும். எழுதின ஆளு இறந்த பிறகு. உண்மைதானே? அப்போ நமக்காக இயேசு கிறிஸ்து ஒரு உயிலை எழுதி வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு உயிலை எழுதி. கொலோசியர் வாசிப்போம் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் யாரு? அப்போ உடன்படிக்கை பண்ணுகிறவர் இப்பொழுது உலகத்திற்கு வந்தவர் அல்ல, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர். ஏதோ இப்பொழுது 2000 வருஷத்துக்கு முன்பாக மரியாயின் வயிற்றில் தோன்றினவர் அல்ல, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். அல்லேலூயா. அவர் ஒரு புதிய மனுஷன். பழைய உடன்படிக்கையில் அப்படியே மரித்து கொண்டே இருக்கிறான். ஆட்டுக்கிடாயின் ரத்தம் எடுத்து தெளிக்கப்படுகிறது, மறுபடியும் பாவம் செய்கிறான், தேவனை விட்டு தூரம் போகிறான், அந்த உடன்படிக்கையை மீறுகிறான். அந்த உடன்படிக்கையை மீறுகிறது நிமித்தமே அவனுக்கு சாபமும் பாவம் வருகிறது. இந்த சாபத்தில் இருந்தும் இந்த பாவத்திலிருந்தும் மீட்டெடுப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவராயிருந்த கிறிஸ்து நமக்காக மரியாள் என்கிற ஒரு கன்னியின் இடத்துல பிறந்தார். வாசிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்க, அவர் சிருஷ்டிக்க முந்தின பேரானவர், அவருக்குள்ள சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நீங்க நல்லா நோட் பண்ணணும். அவருக்குள்ள என்ன பண்ணுது? சகலம்னா என்னது? எல்லாமே அவருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும்
பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் பார்க்கிறது பார்க்க முடியாதது சகலமும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப எல்லாமே யாரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது? யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? இப்போ நான் வச்சுக்கிறேன், ஆண்டவரே நான் ஆண்டவர் இல்லை, இப்ப இந்த கேரக்டர் நான் அப்படி வச்சுக்குவோம். என்னை கொண்டும் எனக்காகவும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்னை கொண்டும் எனக்காகவும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப என்னிடத்துல எல்லாமே இருக்குது இப்படி வச்சுக்குவோம். என்னிடத்துல வீடு இருக்குது, கார் இருக்குது, என்னிடத்துல எல்லாமே இருக்குது. நான் இப்பொழுது மரிக்கிறேன் என்றால் அது யாருக்கு சொந்தம்? சாமுக்கும் சந்தோஷுக்கும் சொந்தம். ஏன் சாமுக்கு சந்தோஷுக்கும் சொந்தம்? அவர்கள் அதான் மரண சாஸ்திரத்திற்கு முன்பாகவே அவர் எழுதி வைத்தாரு, சகலமும் அவருடையது. இப்ப அவர் சிலுவையில மரணத்தின் மூலமாக அந்த உயில் நமக்கு சாங்ஷன் ஆகுது. அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு அவர்கிட்ட இருக்கிற சகலமும் பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சிங்காசனங்கள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், சகலமும் இது யாரு? அவர் மூலமாக நமக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போ வேதம் சொல்லுகிறபடி அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் எல்லாவற்றிற்கும் இல்ல நீங்க இப்போ எபிரேயருக்கு வந்துறணும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாஸ்திரம் உறுதிப்படும். மரணம் ஒருவர் இறந்த பிறகுதான் அவர் எழுதி வைத்த உயிலுக்கு வேல்யூ இருக்குது. அவர் இறந்த பின்புதான். அப்போ பரலோகம் எழுதி வைத்த உயில் எது எப்ப வேல்யூ? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பின்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பின்பு அந்த மரணத்தின் மூலமாக சாத்தானின் தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி அவருக்கு சாத்தானின் தலை அந்த மரணத்தின் மூலமாக நசுக்கினார். சாத்தானின் சகல வல்லமைகளையும் அதை நசுக்கினார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நம் நடுவில் இல்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்தார். அல்லேலூயா! உங்களுக்கு விரோதமா இனி ஒரு கையெழுத்தும் கிடையாது, எந்த மந்திரவாதமும் கிடையாது, எந்த பில்லி சூனியமும் கிடையாது, எந்த இருளின் கிரியையும் கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எடுத்து நமக்கு நடுவா இருந்ததை என்ன பண்ணிட்டாரு? எப்படி சிலுவையில் ஆணி அடிச்சாரு? அத வாசிங்கள. எடுத்து நடுவே 14 வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்துனா என்ன? கலைச்சு போட்டார். இப்ப பிசாசுக்கே குழப்பம், யாருக்கு நான் என்ன எழுதி வச்சிருந்தேன்னு தெரியலையே. இப்ப பிசாசு பைத்தியக்காரனாயிட்டான். ஆமா, இந்த மோகனுக்கு ஏதோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அது எதுவும் நடக்கலையே. ஏன் சொல்லு? அவர் குலைச்சிட்டார். ஒரு வேலை இப்படி கிறுக்கி போட்டிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும், பார்த்து கண்ணாடி வச்சுனாலே வாசியிருப்பான். குலைச்சு போட்டா சொல்றீங்க. அவர் கிறுக்கி போடல, குலைச்சு போட்டுட்டார். அவனை குழப்பவாதியா மாத்தாரு. பாவம், பிசாசு குழப்பவாதியா சுத்தி இருக்கிறான். அல்லேலூயா! ஆமா, பைத்தியக்காரனா அவன் சுத்தி இருக்கிறான். இயேசு அவனை பைத்தியக்காரனா ஆக்கிட்டார். அல்லேலூயா! இப்ப பாருங்க, குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு, அதை குலைச்சது கூட நடுவில் இருக்க கூடாதான்.
குலைச்சிட்டாரு, நடுவுல இருக்கக்கூடாது. அப்ப பிசாசு, இப்போ நீங்க நம்ம சின்ன வயசுல நிறைய படம் பார்த்துருப்போம். எதை காட்டும் ஓடுவோம்? சிலுவையை காட்டலாம் ஓடுவோம் இல்லையா? நிறைய படங்கள் இல்லாம. இப்ப பிசாசுக்கு சிலுவையை கட்ட பயம். ஏன் தோணல? எல்லாத்தையும் எடுத்து சிலுவையில ஆணி அடிச்சிட்டாரு. இவன் சிலுவையில ஏறி பறிக்க முடியாது. எல்லாம் வச்சு கிறுக்கி நடுவில் அப்படி எடுத்து அது என்ன எங்க ஆணி அடிச்சிட்டாரு? சிலுவையில் ஆணி அரைஞ்சிட்டாரு. அப்போ உங்களுக்கு விரோதமாய் பிசாசு போட்ட திட்டங்களை எல்லாம் இயேசு எடுத்து இப்ப சிலுவையில் ஆணி அடித்தார். ஏன்னா அன்று அது அவமானத்தின் சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது வெற்றியின் சிலுவை. ஹல்லேலூயா. நான் எப்படி சொல்றேன்? ஏன் பிசாசு அது அவமானத்தின் சிலுவை மாத்தினா தெரியுமா? ஆதி ஆகமத்தில் இருந்தே தேவன் அந்த சிலுவையை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருந்தார். நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க வருஷத்திற்கு ஒரு முறை ஆசாரியன் ரத்தத்தை தெளிக்கணும். அவன் ரத்தத்தை தெளிக்கும் பொழுது அந்த வாசலில் பிரகாரங்களில் உள்ள வரும்போது அங்க தண்ணி தொட்டி இருக்கும், பலிப்பிட நெருப்பு இருக்கும். அதுக்கு நேராக அப்படியே உள்ள வந்தானாக்க சென்டர்ல தூப பீடம் இருக்கும். இந்த பக்கம் போனாக்க குத்து விளக்கு இருக்கும். இந்த பக்கம் போனாக்க அப்பத்தின் மேஜை இருக்கும். உள்ள உடன்படிக்கைன்னு பெட்டி இருக்கும். இப்போ அவன் ரத்தத்தை தெளிச்சுட்டு அங்கிருந்து வரான். வந்து நேராக எங்க போறான்? தூப பீடத்துக்கிட்ட ரத்தத்தை தெளிக்கிறான். தூப பீடத்துல இருந்து ரத்தத்தை தெளிச்சவன் எங்க போறான்? குத்து விளக்கு கிட்ட ரத்தத்தை தெளிக்கிறான். திருப்பி குத்து விளக்கு ரத்தத்தை தெளிச்சு எங்க போறான்? மேஜை அப்பத்துக்கு போறான். மேஜின் அப்பத்துக்கு மேல வந்துட்டு சென்டர் வந்துட்டு எங்க போறான்? அடுத்தது உடன்படிக்கை பெட்டி. இப்போ இது பார்க்கறதுக்கு ரத்தம் எங்க இருக்கும்? எது மாதிரி இருக்கும்? சிலுவை மாதிரி இருக்கு. பிசாசு பார்த்தான், இது கூடாரத்துக்கு உடன்படிக்கை பெட்டி, இது என்ன ஒரு சிலுவை மாதிரி ரத்தத்துல தெரியுது, புரியுதா இல்லையா? இந்த சிலுவையை வச்சு ஏதோ பண்ண போறார் ஆண்டவர். பரலோகம் இந்த சிலுவையை வச்சு ஏதோ தீர்மானிக்க போகிறது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் சிலுவை தண்டனை வந்துச்சு. 380 வருஷத்துக்கு முன்னாடி தான். அவன் பார்த்தான், சாஸ்திரிகள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள், ஒருவர் பிறக்க போகிறார், அந்த காலம் வரப்போகிறது, தீர்க்கதரிசனம் நிறைவேற காலம் வருது. அதனால எந்த காலம் அவனுக்கு புரியல. அதால பார்த்தான், இந்த சிலுவையை அவமான சின்னமா, பயப்படுகிற சின்னமா மாற்றணும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 380 வருஷம், கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு பிறகுதான், 4 வருஷத்துக்கு முன்னதான் இந்த சிலுவையை அவமான சின்னமா மாத்தினான் ரோமர்களால. அது அவமான சின்னமா அவன் மாத்தலாம், அது மகிமை சின்னமா அவர் மாற்றுவார். நான் சொல்றேன், உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்குது. பரலோகம் உங்களை குறித்து கவனிச்சு கொண்டே இருக்குது. உன் மேல இருக்கிற தேவ திட்டத்துக்கு விரோதமா தான் பிசாசு உன் வாழ்க்கையில போராடுறான். உங்களுக்கு வர போராட்டம் எல்லாமே உங்களுக்குரியதல்ல, உங்க மேல வச்சுக்கிற தேவ திட்டத்திற்குரியது. அதற்கு விரோதமா தான் பிசாசு உங்க வாழ்க்கையில போராடுறான். ஏதோ இந்த தங்கச்சியை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, ஏதோ இந்த தம்பியை ஸ்டீபன் பிரதர் பார்த்துட்டு, அப்போ அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் போராட்டத்தை கொண்டு வரலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு வருகிற அவமானங்கள், உங்களுக்கு வர நிந்தைகள் எல்லாமே உங்க மேல வைத்திருக்கிற தேவ திட்டத்திற்கு விரோதமானது. நாம மட்டும் அவருடைய வட்டத்துக்குள்ள வந்துட்டாக்க அது அவமானதமா இருக்கிறத மகிமையானதை மாற்றுவார். இன்னைக்கு எந்த சர்ச்சிலையும் சிலுவை தான் இருக்குது. யாரா இருந்தாலும், ரோட்ல போற புறஜாதி மனுஷனா இருந்தாலையும் நாங்க அப்படி போட்டு போட்டு பழகிட்டோம். அப்போ அல்லேலூயா. எனக்கு தெரியும் ஏன் போடுற, பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன்னு சொல்றது எனக்கு தெரியும். ஆனா புறஜாதிக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அப்படின்ட்டு போறான் சிலுவையை பார்த்துட்டு. பிசாசு அவமான சின்னமாய் மாற்றியதை கர்த்தர் மகிமையின் சின்னமாய் மாற்றிட்டார். உங்க வாழ்க்கையில பிசாசு எந்த இடத்தை அவமானமா பண்ண நினைக்கிறானோ, கர்த்தர் அதே இடத்தை மகிமையா மாற்ற விரும்புகிறார். இப்பயும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் எல்லாமே உங்க மேல வச்சிருக்கிற தேவ திட்டத்திற்கு விரோதமானது. தேவ திட்டத்திற்கு விரோதமானது.
இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாக்க ஈஸியாக சாத்தானை ஜெயிச்சிட முடியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, மரண சாஸ்திரம் எழுதப்படும் பொழுதுதான் இங்க என்ன வருது, அந்த மரண சாஸ்திரம் எழுதினவர் மரித்த பின்புதான் அந்த மரண சாஸ்திரம் ஆக்டிவேஷன் ஆகிறது. அப்படின்னா என்ன சொல்லலாம் தமிழ்ல, செயல் நடைமுறைக்கு செயல்பட வருகிறது. நடைமுறைக்கு செயல்பட வருகிறது. தொடர்ந்து வாசிப்போம். அது எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. இப்ப நான் உயிரோடு இருக்கும்போது நான் என்ன எழுதி வச்சிருந்தாலும் என் பிள்ளைகள் என்ன அதை அனுபவிக்கலாம், ஆண்டு கொள்ள முடியாது. எப்படி? இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்க, இன்னும் ஆண்டு கொள்ளல. ஏன்னாக்க இன்னும் அந்த வெளியேற பெற்ற காரியத்தை நான் அறிந்து கொள்ளல. அந்த உயில் இருக்குது. இப்ப நான் சொல்றேன், எனக்கு தெரிந்த நான் அடிக்கடி பார்க்கிற ஒரு ஃபேமிலி இருக்குது, இங்க இல்லை வெளியே. ஆமே, பார்த்தீங்கன்னாக்க நான் சொல்றேன், சபைக்கு வராத ஒரு புரஜாதி மனுஷன். அவன் கிட்டத்தட்ட இன்னைக்கு அவன் சொத்து வித்தாலே 150 கோடிக்கு போவோம். எவ்வளவு போவோம்? ஆனா அவன் எப்படி தெரியுமா வருவான்? பழைய ஒரு டிராயரை போட்டுட்டு, ஒரு பழைய பனியனை போட்டுட்டு, தோல் மேல ஒரு துண்டை போட்டுட்டு, ஒரு துண்டு பிடி எடுத்துட்டு அப்படியே சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு எதுக்கு 150 கோடி சொத்து? புரியல? அவன் வாடகை, அந்த இடத்த வாடகை வித்தாலே மாசம் குறைஞ்சது 25 லட்சம் வரும், குறைஞ்சது. ஆனா அவன் ஒரு மாடை மட்டும் போயிடுச்சுன்னு அப்படியே மேய்ச்சி துண்டுபிடி அடிச்சுட்டு வருவான். எனக்கு சிரிப்பா இருக்கு. நம்ம கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்தாலும் நம்ம ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. நம்ம அடுத்த பிளான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். சொல்றேன், அவன் வாழ்றதும் ஒண்ணு, வாழாம இருக்கிறதும் ஒண்ணு. முதல்ல அவங்க தாத்தாவையும் அப்படிதான் பார்த்தேன், அதுக்கு பிறகு அவங்க அப்பாவையும் அப்படிதான் பார்த்தேன், இன்னைக்கு அவனையும் அப்படிதான் பார்க்கிறேன், அவங்க பிள்ளையும் அப்படிதான் பார்க்கிறேன். தாத்தா காலத்தையும் அந்த சொத்து இருந்தது, அப்பா காலத்தையும் அந்த சொத்து இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதுதான். உங்க தாத்தா காலத்திலேயே ஏசப்பா ஏதாவது கொடுத்துட்டு போயிட்டாரு, உங்க அப்பா காலத்திலேயே ஏசப்பா கொடுத்துட்டு போயிட்டாரு, உங்க காலத்திலேயே உயில எழுதி கொடுத்துட்டாரு. உயில எழுதிட்டாரு, இன்னும் நான் படிக்கல. இப்போ பிரதருக்கு அவங்க அப்பா ஒரு 50 கோடி எழுதி தராரு. 50 கோடி பணமும், சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்கிற 50 கோடி பணமும், அமெரிக்காவில் இருக்கிற 5 மாடி கட்டடமும், அல்லேலூயா. அப்புறம் என்னது, ராயக்கோட்டையில் இருக்கிற ஒரு 500 ஏக்கர் நிலமும் என் மகனாகிய ஸ்டீபன் அவருக்கு அப்படின்னு எழுதி ஒரு பத்திரத்தை வச்சிட்டாரு. வாத்தியார் என்ன பண்றாருனாக்க அதை எடுத்து வாசிக்காம எடுத்து போய் பொட்டியில வச்சிட்டாரு. பொட்டியில வச்சுட்டு வாத்தியாராவே 25,000 வேலை செஞ்சாக்க என்ன மதிப்பு இருக்குது? நாம எல்லாமே அப்படிதான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கும் பிரச்சனை, இன்னைக்கும் போராட்டம், இன்னைக்கும் காரியம். ஏன்னாக்க அப்பா எழுதி வச்ச உயில இன்னும் சரியா வாசிக்கல, அவர் எழுதி வைத்த அதிகாரத்தை இன்னும் நான் எடுத்துக்கல, அவர் எனக்கென கொடுத்தது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கல. உயில் இருக்கா? உயில் இருக்கு. உங்க அப்பா யாரு? வானத்தையும் பூமியை படைச்சவரு. அப்படியா? ஆமா, நான் ரத்தத்தால காணப்பட சொந்த பிள்ளை. என்ன பண்ற? அம்மா, தாயே. புரியல? அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீங்களும் நானும் தெரியாத வரைக்கும் பிசாசு நம்ம கண்ணை மறைச்சு வச்சிருக்கான். எனக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பா இருக்கும். அவங்க கொத்தூர்ல தான் இருக்கிற, அந்த பகுதியில் தான் இருக்கிறாங்க, ஊர் பேர் சொல்ல வேணாம். அவனை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பா இருக்கும். பாவி,
உனக்கு இருக்கிற நிலமும் இது மட்டும் இருந்தாக்க இவெல்லாம் நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? டெய்லி ஒரு காரில் வந்திருப்பேன்டா. உனக்கு அனுபவிக்கவே தெரியலையடா, உனக்கு அனுபவிக்கவே தெரியலையடா. இன்னைக்கு பிசாசும் நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றான். டே, உனக்கு இருக்கிற கனம் மட்டும் எனக்கு இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? உனக்கு அனுபவிக்கவே தெரியலையடா, உனக்கு அனுபவிக்கவே தெரியலையே, உனக்கு அனுபவிக்கவே தெரியலையே. ஏன்னா அந்த மரண சாசனத்தின் மூலமாக அவர் சிலுவில மரித்து சகலத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு, சகல அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ என் தகப்பன் பரலோகத்திற்கும் பூலோகத்துக்கும் உள்ள அதிகாரம் உடையவராக இருந்தா நானு அதே அதிகாரம் எனக்கு. அப்பா முதலமைச்சரா இருந்தா அடுத்த முதலமைச்சரு இப்ப என்ன முதலமைச்சர்? துணை முதலமைச்சர். அல்லேலூயா. அடுத்தது நான் அடுத்த முதலமைச்சர். ஏன்? எங்க அப்பா, உங்க அப்பா இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். கொலோசியர் 1:15-16 வசனத்தின் பிரகாரம் அவருக்குள்ள சகலமும் உண்டாய் இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சகலமும் 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 அவர் மூலமாய், அவருக்கென்று, அவராலே, அவருக்காக உருவாக்கப்பட்டது. அவருக்காக உருவாக்கப்பட்ட எல்லாருமே, நான் சம்பாதிக்கிற எல்லாமே என் பிள்ளைக்குரியது. என் ஆஸ்தி, என் சொத்து, என்னுடைய பிசினஸ், என்னுடைய காரியம், எனக்கான எல்லாமே அதனுடைய பலன் என் பிள்ளைக்குரியது. பிள்ளை அனுபவிக்கலனாக்க பொறுப்பு நான் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிள்ளை நீ அனுபவிக்கலாம், பொறுப்பு அவர் இல்லை. கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ அவருடைய பிள்ளை, நீங்க அவருடைய பிள்ளை. கையை பிடிச்சி நீ அவருடைய பிள்ளை, நீங்க அவருடைய பிள்ளை. நீ அவருடைய அனுபவிக்கலனா, நீங்க அவருடைய அனுபவிக்கலனா, பொறுப்பு அவர் இல்லை, பொறுப்பு அவர் இல்லை, நீ தான் பொறுப்பு, நீங்க தான் பொறுப்பு. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தின் மூலமாய் சகலத்தை சம்பாதித்து கொடுத்தார். நீங்க சொல்றீங்கல்ல, எங்க அப்பா ரத்தம் சிந்தி சம்பாதிச்சது. எங்க அப்பா ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி சம்பாதித்தது. இரவும் பகலும் எங்க அப்பா வேலை செஞ்சு ரத்தம். பரலோக தகப்பனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக அவர் தன் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொடுத்த ஆஸ்தியை இன்னும் நாம அனுபவிக்கல. அது எப்ப நம்ம அனுபவிக்கணும்னாக்க, அவர் சொல்ல வழிகளில் நடந்து, அவரோடு வாழ்ந்து, அவருக்குள்ள இருக்கும் பொழுது சகலமும் அனுபவிக்க முடியும். ஒரு அப்பா எந்த பிள்ளையை நல்லா நம்புவாரு? ஒரு தகப்பன் எந்த பிள்ளையை நம்புவாங்க? ஒரு தாய் தான் சொல்றத அம்மா மாருங்க சொல்லுவோம். நீங்க எந்த பிள்ளையை நம்புங்க? எல்லா பிள்ளையும் நம்புவோம். உண்மையை சொல்லணும். கீழ்ப்படுகிற பிள்ளைங்களை நம்புவோம். 2 பிள்ளை இருந்தாலும் 4 பிள்ளை இருந்தாலும் எந்த பிள்ளையை நம்புவோம்? நம்ம சொல்றதை யார் கேட்குறாங்களோ, யார் நமக்கு உண்மையா இருக்கிறாங்களோ அந்த பிள்ளையை நம்பி என்ன கொடுப்போம்? பீர சாவியை கொடுப்போம், ஏடிஎம் கார்டை கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுப்போம். கொஞ்சம் ஒரு பிள்ளை திருட்டுத்தனம் செய்யுதுனாக்க என்ன பண்ணிடுவோம்? ஏடிஎம் கார்டு எடுத்து ஒழிச்சு வச்சிருவோம். நிறைய பேருடைய ஏடிஎம் கார்டு ஒழிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அவர் நம்பிக்கைக்குரியவங்களா நீங்களும் நானும் மாறிட்டனாக்க, நம்ம அப்பா கிட்ட இல்லாத என்னங்க இருக்குது? இல்லை என்பது ஒன்றும் அவரிடத்தில் இல்லை, எல்லாமே அவரிடம் உள்ளது, எல்லாமே அவரிடம் உள்ளது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இல்லை என்பதில்லை, இல்லை என்பதொன்றும் அவரிடத்தில் இல்லை, எல்லாமே அப்பாவிடம் உள்ளது, எல்லாம் எங்க அப்பாவிடம் உள்ளது. அல்லேலூயா. அப்போ
என்பது ஒன்றுமே இல்லை. அது எடுத்துக்கிற எல்லைக்குள்ள நான் இன்னும் வரவில்லை. அதனால்தான் என் வாழ்க்கையில தொல்லை. அதுக்கு இல்லை எல்லை. பிசாசு எடுக்கிறான் உங்களை கொள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் என் தகப்பனுடைய உறவுக்குள் எல்லைக்குள்ள வந்துட்டேனாக்க என் தகப்பனிடத்தில் இருக்கிற சகலமும் எனக்குரியதாய் மாறும். என் அப்பா நம்பி எதை வேணாலும் நான் தருவேன் என்கிட்ட. இப்போ என் ஏடிஎம் கார்டு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியுமா தெரியும்? சந்தோஷுக்கு, சாமுக்கு தான் தெரியும். குறிப்பா இந்த சந்தோஷ் பையனுக்கு தான் தெரியும். அவருடைய ஏடிஎம் கார்டை அவர்கிட்ட வைக்க விடாதீங்க. புரியல? யாருடைய ஏடிஎம் கார்டை? அவருடைய ஏடிஎம் கார்டை அவர்கிட்ட வைக்க விடாதீங்க. நீங்க வச்சுக்காங்க. நீங்க வச்சுக்கிறீங்க. நான் எந்த நம்பிக்கையில தரேன்? எந்த நம்பிக்கையில? இப்பயும் சொல்றேன், ஏடிஎம் கார்டு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு பின்னாடி கை காட்டும், அப்பா என்கிட்ட இருக்குது. ஒன்று இவர்கிட்ட இருக்கும், இல்லை அவர்கிட்ட, மேக்சிமம் அவர்கிட்ட தான் இருக்கும். ஏன் நான் நம்புறேன். ஏன்னா நான் என்ன பண்றேன்? நம்புறேன். தேவன் உங்களை நம்பிட்டானாக்க சகலத்தையும் உங்க கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது எப்பனாக்க யாருக்கு கிடைக்குனாக்க அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். அது யாருக்கு உண்டாகனாக்க அவர் ரத்தத்தை எடுத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளை தான் அவர் நம்புவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிக்கப்பட்ட ரத்தம், அதனால அவங்க ஜனங்கள். நமக்கோ குடிக்க கொடுக்கப்பட்ட ரத்தம், அதனால நான் பிள்ளைகள். நீங்களும் நானும் அவரின் ரத்தத்தின் ரத்தம். சொல்லுங்க, நீங்களும் நானும் அவர் யாரு? இங்க என் ரத்தத்தின் ரத்தம் யார் சொல்லுங்க பார்க்கலாம். சாம் அதே ஒருத்த நாள் நாங்கள் எல்லாம் எனக்கும் அப்படி சொல்றீங்களா? சாமு, சந்தோஷ், இதான் உண்மை. அப்போ எனக்குரியதெல்லாம் நன்மையானாலும் தீமையானாலும் யாருக்குரியது? சந்தோஷ் சாமுக்குரியது. ஏன்னா அது யாரு? என் ரத்தம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் என் பிள்ளை. இல்லை என்ன விசேஷம் தெரியுமா? அவங்க எல்லாமே பி பாசிட்டிவ், நான் மட்டும் ஓ பாசிட்டிவ். அல்லேலூயா. சரி, இருந்தாலும் அது யாரு? என்னுடைய ரத்தம், என்னுடைய பிளட். அப்ப எனக்குரியதெல்லாம். ஆனா நீங்க எல்லாரும் என் பிள்ளைகள். கர்த்தருக்குள்ளாக எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேனா? கொடுக்கணும் ஆசைதான். இல்லை, நான் வந்து ஒளிவு மறைவு இல்லாம பேசுறேன். உங்களுக்கு கொடுப்பனா, சாமுக்கு கொடுப்பனா? உங்களுக்கு கொடுப்போம். அல்லேலூயா. ஏன்னாக்க தெளிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்கிற உரிமையை விட என் ரத்த சம்பந்தமான பிள்ளைக்கு உரிமை அதிகம். என் ரத்த உறவான பிள்ளைக்கு உரிமை அதிகம். ஒருவேளை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கூட அவன் என்ன சொல்லுவான்? நான் பிள்ளையா இல்ல ஜெனிஃபர் பிள்ளையா? யாரு உனக்கு பிள்ளை? நான் பிள்ளையா இல்ல ஸ்டீவன் உங்களுக்கு? யார் உங்களுக்கு பிள்ளை? உண்மைதானே? அந்த உரிமை பிதாவுக்கிட்ட உங்ககிட்ட இருக்குது. எப்பனாக்க அவர் ரத்தத்தை நீங்கள் என்று திருப்பந்தி ஆராதனை மூலமா எடுத்துக்கொள்ளுகிறோம் அன்று முதல். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது கிடைக்கல, அவங்க ஜனங்களாவே இருக்கிறாங்க. நீங்களும் நானும் முழுகி ஞானஸ்தானம் எடுத்து அந்த ரத்தத்தின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு இல்லாத ஒரு மேன்மை, அவர்களுக்கு இல்லாத ஒரு உயர்வு, அவர்களுக்கு இல்லாத சகலமும் எனக்கு இருக்குது. எப்பனாக்க நான் முழுகி ஞானஸ்தானம் எடுத்து அந்த திருவிருந்தில் அவருடைய ரத்தத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறது மூலம் அந்த ரத்தம் எனக்குள்ள போகிறது மூலமாக. அதுதான் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பந்தியை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நீங்க அசட்டை அதை எடுத்துக்கொள்ள கூடாது. நீங்கள் இதை அசட்டையா எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னாக்க இது உயிலுமா. இது என்னது? உயிலு. உயிலை தூக்கி எங்கன்னா வச்சுதான் என்ன ஆகும்? இப்ப ஸ்டீவனுக்கு பிரதர் கிட்ட அவங்க அப்பா உயில் கொடுக்குறாரு, அவர் எங்கேயோ வச்சிடறாரு. வேற யாருன்னா தூக்கின்னு போனா அந்த உயில் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம் ஆகாது.
அவருக்கும் சொந்தம் ஆகாது, வீணா போயிடும். நிறைய பேர் உயில எங்கெங்கயோ வச்சுட்டு வீணா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இல்லையே, தேவனுடைய குமாரனை காலில் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு திருவிருந்து ஆராதனை கடமையா மாறிச்சு. போகலாம் பாஸ்டர் திட்டுவார், ஏன்பா வரல? அதுக்கு தான் திருவிருந்து ஆராதனைக்கு வருமோ தவிர, நான் கண்ணை முடிக்கிறேன், நான் யாரையும் பார்க்கல, நான் வேணா இந்த பக்கம் திரும்பிக்கிறேன். உண்மையான மனதோடு திருவிருந்து ஆராதனை எடுத்துக்கொண்டு வந்தவங்க மட்டும் ஆண்டு முன்ன கை தூக்கம் பார்க்கலாம். இல்லையா? பாச திட்டுவான்னு வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கு. அப்போ திருவிருந்து என்பது என்னன்னாக்க அசட்டை பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்ல, அதோடைய வேல்யூ நமக்கு தெரியல. பிரச்சனை அதுதான். பிரச்சனை என்னன்னாக்க, நமக்கு இங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் ஓகே, நான் ஒரு இந்த பூவை எங்க இது ஒரு 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 பூ, இது ஒரு பூ, நான் சொல்றேன் இந்த இதழ் கசப்பாக இருக்கும், இல்லை இது புளிப்பாக இருக்கும், இல்லை இது இனிப்பாக இருக்கும், இல்லை இது தோற்பாக இருக்கும். உங்களுக்கு யார் நீங்க இப்போ இனிப்பா இருக்குன்னு சொல்றவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். தோற்பா இருக்குன்னு சொல்றவங்களா கை தூக்குங்க. சரி, கசப்பா இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. நிறைய பேர் திருவிருந்து அனுபவிக்காமலேயே சொல்லிட்டு இருக்கிறோம், அதோடைய மேன்மை அனுபவிக்காமையே சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலே மேன்மையானது திருவிருந்து தான். அவர் ரத்தத்தை விட ஒரு மேன்மையானது உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அதன் மூலமாக தான் அவர் சகலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் சகல ஐஸ்வர்யங்களும் சகல மேன்மையும் சகல உன்னத அனுபவத்தையும் சகல உன்னதத்திற்குரிய காரியங்களையும் வேற எந்த வழியாகவும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் இரத்தத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தையும் அவர் நமக்காக சிந்தினார். அதனால நான் என்ன சொல்றேன், திரும்ப சொல்றேன், இது ஏதோ மாதத்தின் முதல் நாள் முதல் வாரத்தில் ஒரு அப்பத்தை பாஸ்டர் பிச்சு கொடுக்குறாரு, ஒரு திராட்சை ரசத்தை கொடுக்குறான்னு என்ன நீங்கள் வரவே கூடாது. அப்படி தயவு செஞ்சு அப்படி ஒரு திருவிருந்து நீங்கள் எடுக்காதீங்க. அது எடுத்தாக்க ஆக்கணைக்கு பாத்திரவானா இருப்பது என்பது யோசிக்கணும். ஏனென்றால் நம்ம அதோடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளல. உண்மையா சொல்றேன், திருவிருந்து கொடுக்கிற எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நான் இப்ப இல்ல, திருவிருந்து எடுக்கிற காலத்தில் இருந்து நான் தெய்வ சமூகத்துல பயத்தோடு தான் எடுப்பேன். இங்க இல்ல, நான் ஆர்சியில் இருக்கும் போதும், ஆர்சியில் இருக்கும் போது போய் நன்மையை வாங்குவோம், அப்போ கூட பயந்து போய் தான் வாங்குவேன். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நான் வந்திருக்கிறேன், இன்றைக்கும் நான் அந்த பயத்தோடு தான் இருக்கிறேன். ஏன்னாக்க இதோடைய சரீரம், இதோடைய ரத்தம், இதை குறித்த ஒரு பய உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். இதை நாம் அசட்டை பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் இது மகிமை, இது மகத்துவம், இது ஆசீர்வாதம், இது மேன்மை, இது உயர்வு, இதில் தான் சகலமும் இருக்குது. அப்பாவுடைய உயிலே இதன் அடிப்படையில் தான் இருக்குது. அப்பாவுடைய ஆஸ்தியே இந்த அடிப்படையில் தான் இருக்குது. அப்பாவுடைய சகலமும் இந்த அடிப்படையில் தான் இருக்குது. இந்த உணர்வோடு நாம் எடுத்தோம்னாக்க நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அட கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். புதிய உடன்படிக்கையின் இரத்தமிது, புதிய மனிதனாக மாற்றுவது. புதிய உடன்படிக்கையின் இரத்தமிது நம்மை புதிய மனிதனாக மாற்றுவது. நினைவு கூறுகிறோம், நினைத்தே வாழுகிறோம். நினைவு கூறுகிறோம், நினைத்தே வாழுகிறோம். உம்மை நினைவு கூறும்படியே இதை செய்கிறோம். உம்மை நினைத்து கொண்டு தானே தினம் வாழ்கிறோம். உம்மை நினைவு கூறும்படியே இதை செய்கிறோம். உம்மை நினைத்து கொண்டு தானே தினம் வாழ்கிறோம். நினைவு கூறுகிறோம், நினைத்தே வாழுகிறோம். நினைத்தே வாழுகிறோம். நினைவு கூறுகிறோம், உம்மை நினைத்தே வாழுகிறோம். நினைத்தே வாழுகிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா. அது இரத்தத்தின் மூலமா தான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை எதன் மூலமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக. யாரெல்லாம் இயேசப்பா உங்களுடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க, நான் உங்க பிள்ளைன்னு சொல்றோமோ அவங்க எல்லாருமே அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வராங்க. அதே போல எப்பொழுது ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்களோ, ஞானஸ்தானம் எடுத்து அவர் இரத்தத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்களோ அன்று அவர்கள் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஆமென். ஞானஸ்தானம் எடுக்கப்படாத வரைக்கும் உன் மேல தெளிக்கப்பட்ட ரத்தம். ஞானஸ்தானம் எடுக்க முன்ன வரைக்கும் உன் மேல என்ன ரத்தம்? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உன் சரீரத்துல ரத்தம், உனக்குள்ள ரத்தம், தெளிக்கப்பட்ட ரத்தம் ஜனங்கள், எனக்குள்ள இருக்கிற ரத்தம் பிள்ளை. அப்ப இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் நாம பிள்ளைகளாக மாறுகிறோம். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் இங்க இருந்தா நீங்க கர்த்தருக்குள்ளாக மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிள்ளைகளா மாறுங்க. பிள்ளைக்குரிய அதிகாரம் வேற, உறவினருக்குள்ள அதிகாரம் வேற. எனக்கு எத்தனை தான் நண்பர்கள் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், நான் பிள்ளையாய் மாறும்போது எனக்குரிய மேன்மையே வேற. 1000 உறவுகள் வந்தாலும் எத்தனை நாள் வீட்டில் சாப்பிடுவீங்க? விருந்தும் மருந்தும் 3 நாள். பிள்ளையை பார்த்து சொல்ல மாட்டேன், நீ 3 நாள் சாப்பிட்டா போதும் வேலை போடான்னு சொல்லுவீங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா நீ பிள்ளையா மாறிடுற. உன்னை ஒரு நாளும் வெளியே தள்ள மாட்டார். பக்கத்தை பாரு, ரத்தத்தினால நீ ஞானஸ்தானம் எடுத்தா நான் பிள்ளையா மாறிடுற, ஒரு நாளும் உன்னை வெளியே தள்ள மாட்டார். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் நீ உறவுக்குள்ள வாழ்ற, அவ்வளவுதான். நீ உறவினர், நீ என்னது, நீ ஜனம், அவருடைய ஜனம். என்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறியோ இப்பொழுது நீ அவருடைய பிள்ளை. ஞானஸ்தானம் மூழ்கி எடுத்தவங்களுக்கு திருவிருந்து ஆராதனை பங்கு பெறுகிறார்கள். அவர் ரத்தத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். நேற்றைய தினத்தில் ஒரு 5 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க தேவன் உதவி செய்தால் தம்பிங்க வந்திருக்காங்க, எழுந்துங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நேற்று ஞானஸ்தானம் எடுத்தவங்க. ஓகே. தங்கச்சியும்
அந்த தம்பிகளும் நேற்று ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறாங்க. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, பாளையத்திற்கு புறம்பாக இருந்த நம்முடைய ஜனங்களை ரத்தத்தினால கழுவி நம்முடைய பிள்ளையாக மாற்றி, பிள்ளைக்குள்ள சகல அதிகாரங்களையும், பிள்ளைக்குண்டான சகல மேன்மைகளையும், பிள்ளைக்குண்டான சகல ஐஸ்வர்யங்களையும் ஆஸ்திகளையும் ஆண்டவரே உம்முடைய மகளுக்கும் 2 மகன்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இன்று முதல் உமக்குரியது எல்லாம் இவர்களுக்குரியதாய் மாறட்டும். உமக்குரிய சகல மேன்மையும், உம்மிடத்தில் இருக்கிற சகல ராஜ்யமும், உம்மிடத்தில் இருக்கிற சகல வல்லமையும், உம்மிடத்தில் சகல அதிகாரங்களும், ஆண்டவரே பரலோகத்திற்குரியவைகளும் பூலோகத்திற்கு உரியவைகளும் சிங்காசனங்களும் அரசு ஆண்டவரே அதிகாரங்களும் சகலமும் உம்மிடத்தில் உண்டான எல்லாமே உம்முடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிற இவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. எல்லா கரங்களை தட்டி God bless you. God bless you. உட்காருங்க. God bless you. சரி, ஒருவேளை நீங்கள் இன்னும் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கலனாக்க ஒவ்வொரு மாதமும் நம்ம ஞானஸ்தானம் தருகிறோம். எனக்கு என்னன்னாக்க ஒரு 15 டீன், ஆக்சுவலாக டீன் ஆனவே கொடுத்துடணும்னு நான் விரும்புகிறேன். 13 முடிஞ்சோடனே அந்த டீன்னு எப்போ வருதோ அப்போ என்ன பண்ணோம், ஞானஸ்தானம் கொடுத்துடணும். ஏன்னா அவங்கள பரிசுத்தத்துக்குள்ளே, இது பொல்லாத உலகத்தில் பரிசுத்தில் காத்து வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிள்ளைகளை. அதனால் சரி, 13ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 2 வருஷம் விட்டு 15 வயதுக்கு ஆன பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துடணும் அப்படி. ஏன்னா 18 வயசு பிறகு தான் கொடுக்கணும், அதான் சட்டம். ஆமே, தேவ திட்டத்துக்காக 15 வருஷம். ஆமாம், ஏன்னாக்க அவர்கள் அந்த தேவையற்ற உணர்வுகள், தேவையற்ற சிந்தைகள் தூண்டப்படுகிற அந்த நாட்களில் அவர்கள் கர்த்தரோடு வாழணும். அதை என்ன தான், வேற ஒன்றும் இல்லை. அதிகமான பேர் திருவிருந்து எடுக்கணுக்காக இல்லை. ஆமே, அப்போது இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் திருவிருந்துக்கு போக போகிறோம், கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் உணர்வுகள் அந்த பிள்ளைகளுக்குள்ளே வரும். அப்பொழுது அவர்கள் இன்னும் தங்களை பரிசுத்தமாக காத்து கொள்வார்கள் என்பதற்காகத்தான் பிளான் பண்ணுறோம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் 15 வயதை கடந்து விட்டார்கள், இல்லை 15 வயதை தொட்டு விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக 15-16 வயசில் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஞானஸ்தானம் கொடுத்து அவளை கர்த்தருக்குள்ளாக நடத்துவோம். அதே போல் வருகிற வெள்ளிக்கிழமை யூத்து வாலிப தம்பிங்களுக்காக ஒரு சிறப்பு விருந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். வாலிபர்களுக்கு நீங்கள் வரக்கூடாது. அல்லேலூயா. பாஸ்டர் நீங்கள் வரலாமா? நானும் வரமாட்டேன். அல்லேலூயா. ஆமென். சிறப்பு விருந்து காலை 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ஒரு அவங்களுக்கான கேம்ஸு அதெல்லாம் இருக்கும். பேரண்டப்பள்ளி வச்சிடலாமா? ஏன்னா பேரண்டப்பள்ளி இடம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பேரண்டப்பள்ளியில் வச்சிடலாம். நீங்கள் வாலிபருக்கு நினச்சா நீங்களும் வரலாம், உங்களுக்கு அனுமதி. அல்லேலூயா. அவங்களுக்கான கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் வச்சு அன்றைக்கு லீவு நாளாக இருக்கிறதுனால ஆமாம், வாலிப பெண் பிள்ளைகளும் சேர்த்தான். வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு மீட்டிங் இருக்குது. அதுக்கு அது முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு விருந்து இருக்குது. அல்லேலூயா. போன விருந்து நல்லா இருந்துச்சா? மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையா? நல்லா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும்படியாக கிருபை செய்தார். அநேக பிள்ளைகள் கொடுத்தீங்க. ஆண்டவருக்கு முன்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்ததுனால்தான் இந்நாள் வரைக்கும் இந்த ஊழியம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நான் மகிமைக்காக நீங்கள் கொடுத்தது நிமித்தம் அங்கே ஒரு சபை, இங்கே ஒரு சபை, கிருஷ்ணகிரியில் அதே நாளில் மீட்டிங் நடத்தணும். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். எவ்வளோ கொடுத்துன்னு முக்கியம் இல்லை, மனசார நீங்கள் கொடுத்தீங்கல்ல அதுதான் முக்கியம். ஆமென். உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருதயம் இருந்ததில்லை, அதுக்காக முக்கியம். ஒருவேளை உங்களால் கொடுக்க முடியல, இந்த வருஷம் கஷ்டமாக இருக்குனாக்கா கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வருஷம் அதை விட அதிகமாக கொடுப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஒரு பாடல் பாடுகிற நேரத்தில் கர்த்தருக்கென்று